ஹோல்ட் ஆன். தமிழக அரசியல்ல சிங்கிள் சிங்கம் சீமான் இப்போ சீக்ரெட் மோட்ல இருந்து அட்டாக் மோடுக்கு மாறி இருக்காரு. 2026 தேர்தலுக்கான வியூகம் தவைகவிடமிருந்து தள்ளி நிற்கும் முடிவு. இத பத்தி தான் இப்போ தம்பிகள் மத்தியில ஒரே பேச்சா இருக்கு. சீமான் இஸ் ரெடி ஃபார் த சோலோ வார். இதோ இன்றைய நாம் தமிழர் கட்சி மற்றும் சீமானின் அதிரடி அப்டேட்கள். தனி வழியே என் வழி. விஜயுடன் கூட்டணியா? சீமான் அதிரடி. சமீப காலமா விஜய் மற்றும் சீமான் கூட்டணி அமைப்பாங்கன்னு வந்த பேச்சுகளுக்கு சீமான் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் தனித்தே போட்டியிடும் அப்படின்னு அவர் கராரா சொல்லிட்டாரு. கொள்கை ஒன்னா இருந்தாலும் களம் வேற அப்படின்னு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. 117 பெண்கள் 117 ஆண்கள், அந்த ஈக்குவல் வியூகம். 2026 சட்டமன்ற தேர்தலையும் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற தனது கொள்கையில சீமான் உறுதியா இருக்காரு. இதற்காக 117 பெண் வேட்பாளர்கள் மற்றும் 117 ஆண் வேட்பாளர்களை தேர்வு செய்யற பணி இப்பவே 80% முடிஞ்சிடுச்சுன்னு கட்சி வட்டாரங்கள் சொல்லுது. த ஜெண்டர் ஈக்வாலிட்டி பயனியர். போதைப்பொருள் விவகாரத்துல ஸ்டாலினுக்கு நேரடி அட்டாக். தமிழகத்துல அதிகரிச்சு வர்ற போதைப்பொருள் புழக்கம் குறித்து முதல்வர் ஸ்டாலினை சீமான் இன்னைக்கு சாடி இருக்காரு. உங்க காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஸ்கூல் வாசல்ல போதை விக்கிற வரைக்கும் கோட்டைக்கு தெரியலையான்னு அவர் கேட்ட காராசாரமான கேள்விக்கு திமுக தரப்பிலிருந்து இன்னும் பதில் வரல. விவசாயி சின்னம் டெல்லியில் அடுத்த கட்ட போராட்டம். கடந்த தேர்தல்ல விவசாயி சின்னம் பறிபோனது நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய பின்னடைவா இருந்தது. இந்த தடவை அந்த சின்னத்தை எப்படியாவது மீட்கணும் அல்லது ஒரு நிரந்தர சின்னத்தை பெறணும்னு சீமான் தரப்பு தேர்தல் ஆணையத்துல மல்லு கட்டிட்டு இருக்காங்க. இதற்காக பிப்ரவரி மாசம் டெல்லி போகவும் சீமான் பிளான் பண்ணிருக்காரு. தம்பிகளுக்கு போட்ட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். மத்த கட்சிகள மாதிரி நாம காசு கொடுத்து ஓட்டு வாங்க போறதில்ல, நம்ம உழைப்பு மட்டும்தான் நம்புறோம். அதனால இப்பவே வீடு வீடா போய் நம்ம அரசியல சொல்லுங்கன்னு பூத் லெவல் நிர்வாகிகளுக்கு சீமான் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா கட்டளை போட்டிருக்காரு. கிரவுண்ட் ஒர்க் இன் ஃபுல் ஸ்விங். சீமான் தனிச்சு நிக்கிறது அவருக்கு லாபமா இல்ல விஜய் கூட சேர்ந்தா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு NTK அண்ட் சீமான் எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Gladiator signing off. Keep watching. Bye bye.